பயர் டிவிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பேச இருக்கிறது இளைய தளபதி விஜய் ஹீரோ அவர்களை பற்றி. நேற்று விவசாயிகளுக்காண்டி போராடுறேன், என்னுடைய பிரச்சாரம் விவசாயிகள் உங்கள்கிட்ட தான் முத ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் ஆரம்பிக்க போறேன் இப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. விஜய் சார், உங்களை பார்த்து நான் கேட்குறேன், டெல்லியில கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எவ்வளவு விவசாயிகள், அப்பா, லட்சக்கணக்கான விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்களே. அப்ப நீங்க எங்க சார் போனீங்க விஜய் சார்? கேட்டா டிஎம்கேவை சீண்டி பாக்குறீங்க. எப்படி? சேலம் 4 வழி சாலைக்கு போராடினீங்க, நீட்டுக்கு குரல் கொடுக்குறீங்க, இவங்களுக்கு ஏன் நீங்க குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? மதுரையில அங்க அங்க விவசாய இடத்துக்கு குரல் கொடுக்குறீங்க, அவங்களும் மக்கள் தான் இவங்களும் மக்கள் தான். கேட்ட விஜய் சார், நீங்க உங்களை பார்த்து சமூக ஆர்வலர், சினிமா பத்திரிகை செய்தி தொடர்பாக நான் கேட்கிறேன், ராமையா சரோஜா ராஜ், இது உங்களுக்கே நல்லா இருக்கா? எங்க போனீங்க, எங்க இருந்தீங்க? அப்படி பேசுறீங்க. ஏங்க, இன்னைக்கு 1 லட்சம் 1 கோடிக்கு மேல டிஎம்கே, நம்மள மு.க.ஸ்டாலின் அவர்கள், அவங்க அப்பா கலைஞர் ஐயா எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காங்க. விளையாட்டுத்துறைக்காண்டி உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவோ நன்மைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஏதாவது 1 2 நீங்க எடுத்து சொன்னீங்களா? இல்ல அதுல ஏதாவது நீங்க பண்ணியிருக்கீங்களா? நான் யாருன்னு என் ரசிகர்களுக்கு அவ்வளவா தெரியாது, உங்களுக்கு தெரியும். பெரியண்ணா படம் என்னுடைய குருநாதர் விஜயகாந்த் ஐயா அண்ட் ராவுத்தர் ஐயா. அதுக்கப்புறம் தொழில் கற்றுக் கொடுத்தது எஸ்கே சுப்பையா அண்ணன், பெரியண்ணா ப்ரொடியூசர். அதுல இருந்த உங்க வீட்லயே கிடந்திருக்கிறேன். உங்க குணத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த டயத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏப்ரல் மே ஸ்கூல் திறப்புகளாக ஒரு 5000 ரூபாய் நோட்டை வாங்கி சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுத்து 5 லட்சம் ரூபாய்க்கு விளம்பரம் தேடுவீங்க. இன்னைக்கு அதே ஸ்டைல தான் இப்போ பண்றீங்க. பரபரப்பா ஒரு ஒரு மீட்டிங் வர்றது போறது, பனையூர்ல இப்போ வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பஸ்ல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு எப்படி 2 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு 30 லட்சம் ரூபாய்க்கு விளம்பரம் தெரியும். இன்னைக்கு நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே தான் இன்னைக்கு இருக்கிறீங்க. என்ன விஜய் சார், உங்களுக்கு என்னதான் ஆச்சு? சரி, நீங்க அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க. விஜயகாந்த் ஐயா, எம்ஜிஆர் ஐயா, கலைஞர் ஐயா, இன்னைக்கு மு.க.ஸ்டாலின் ஐயா, இவங்கெல்லாம் எவ்வளவு சாதனை, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், இதுல ஏதாவது உங்களுக்கு இருக்கா சார்? முதல்ல மெச்சூரிட்டி இருக்கா சார்? எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க அவங்க. எடுத்த உடனே முதல்வாழ ஒரு தலைவாழ ஒரு பிரச்சனை, உங்க வீட்டுக்கு ரைடு வந்துட்டு அப்படின்னோடனே நானும் அரசியலுக்கு வரேன், நானும் சிஎம் ஆக போறேன். என்ன விஜய் சார், என்னதான் ஆச்சு உங்களுக்கு? நல்லா தானே இருந்தீங்க. 100 கோடி 150 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன், அதை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வர மக்களுக்கு உள்ள. சரி சார், இன்னைக்கு நேரத்து வாங்கலையே, கிட்டத்தட்ட 90ல இருந்து நீங்க அடிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு உள்ள வருமானத்துல ஒரு 5% சினிமா டெக்னீஷியன் வெற்றி தொழிலாக ஏதாவது பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை உங்களை வாழ வச்சாங்களா டேரக்டர்? இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு எவ்வளவு பேர் இருக்கிற அவங்களுக்கு ஏதாவது நீங்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்களா? இதுதான் ஒன்று சொல்லுங்க பாப்போம். உடனே ஏதாவது ஒரு பிரச்சனை சிஎம் ஆயிடணும், சிஎம் ஆயிடும். சிஎம் பதவி என்ன அவ்வளவு மோசமான சார்? ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு கோடிக்கணக்கான தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தலையை பிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னதான் ஆச்சு விஜய் சாருக்கு? என்னதான் ஆச்சு? மெச்சூரிட்டி இல்லாம பேசுறாரு, வைக்கிறாரு. அஹ் அது இது இங்க ஒரு ஒரு ஏர்போர்ட் வருது வைக்கிது சென்ட்ரல் கவர்மெண்ட். அது இவங்க ஏன் தடுக்கல? இவங்களுக்கும் ஒரு ஆணையம் இருக்கு. என்ன ஆணையம் இருக்கு? ஐயோ, எவ்வளவு பிரச்சனைகள். அதாவது ஒரு ஸ்மார்ட் சிட்டி, ஒரு ஒரு ஏரியா டெவலப் ஆனா சுத்தி எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்குதுலாம் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் போடுறாங்க, எவ்வளவு கடைகளை விரிவுபடுத்தி. அப்ப எப்படித்தான் வளநாடு ஆகுது? எப்படிதான் ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட்? இன்னைக்கு அட்வான்டேஜ் எவ்வளவோ போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க ஏன் புரிஞ்சுக்கல?
இல்ல சொல்லுங்க விஜய் சார். அரசியலுக்கு வரணும் வைக்கணும்னுட்டு நீங்க சினிமாவில் நடிக்கிறதோட இப்போ நீங்க ஓவரா நடிச்சிட்டு இருக்கிறீங்க. மக்கள் ஏமாற மாட்டாங்க. 2026ல 234 தொகுதியில ஒரு ஆள் உங்க ஆள் ஜெயிக்க முடியாது. நீங்க ஜெயிக்கிறதே கஷ்டம். இந்த மக்கள் என்ன இழிச்சவாங்க? என்ன சார் நீங்க நல்லது பண்ணீங்களா ஒண்ணு சொல்லுங்க. இப்ப கொஞ்ச நாளா வந்து அப்படியே அதாவது ஒரு 4 மாசம் 5 மாசம் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது ஒரே பரபரப்பு. உங்களை கூடி நிக்கிறாங்க பாருங்க ஆயிரக்கணக்கான பேர், அதெல்லாம் உங்களுக்கு ஓட்டா போகாது. கண்டிப்பா ஓட்டா விழாது. அதுல டிஎம்கேல இன்னைக்கு வந்து 70%, பாக்கி கட்சிகள்ல ஒரு 5-5% இருப்பாங்க. அது கூட்டி எழுத்து பார்த்து உங்களுக்கு அங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 2%, 3% தான் இருப்பாங்க. இது எப்படி நீங்க வந்து நாங்க அரசியல்ல வந்து ஜெயிச்சிடலாம், 234 தொகுதியிலையும் 200 தொகுதி ஜெயிச்சிடலாம் டிஎம்கே சொல்லலாங்க. கோடிக்கணக்கான நல்லது பண்ணிட்டு இன்னைக்கு வர டெய்லி காலையில முக ஸ்டாலின் அவர்கள் எந்திரிச்சாருன்னா இன்னைக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு என்ன அறிவிக்கலாம் நலத்திட்டங்கள், இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறார். நீங்க காலையில எந்திரிச்சாச்சுன்னா இங்க இருந்து வருமானம் வருது, இங்க இருந்து வருமானம் வருது. 1000 ரூபாய் வந்ததுன்னா கூட ஒரு 1010 ரூபா எங்கேயாவது ரெடி பண்ணி ஏதாவது ப்ராப்பர்ட்டி, கல்யாண மண்டபம் 6-7 அப்பார்ட்மெண்ட்டு, சினிமா தேட்டரு, சொகுசு பங்களா, கஷ்டப்பட்டவங்க என்ன பண்ணீங்க? வேதனை அஜித் சார் இருக்கிறார். இன்னைக்கு சென்னையில வெள்ளப்போக்கம் வந்தது. எனக்கு தெரிஞ்சு 55 ஃபேமிலி அவர் சொந்த இடத்துல தங்க வச்சு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் செலவு பண்ணோம். எல்லாம் தான் வெளியே தெரிஞ்சுதா? எல்லாரும் போகும்போது ஒரு வாரம் தங்க வச்சு சாப்பாடு ஒவ்வொருத்தரும் 25,000 கொடுத்துட்டார். இந்த கைக்கு தெரியுது, இந்த கைக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்காரு சார். ரத்னா டாட்டா தெரியுமா உங்களுக்கு? அவர் என்ன அரசியல் தான் வந்தாரு. அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க விஜய சார். இந்த மக்கள் என்ன தமிழ்நாட்டு மக்கள் இழிச்சவாங்க? ஒண்ணுமே புரியல நண்பர்களே. என்னதான் இவருக்கு ஆச்சுன்னே எனக்கு தெரியல. போனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்குற மாதிரி எதுக்குறாரு. எப்படி ஆளுங்கட்சி டிஎம்கே எதுக்குற மாதிரி எதுக்குறாரு. என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்க? உங்களுக்கு லாபம் இருக்குது. ஏ சார், தயவு செய்து உடனே நான் சொல்றேன், 2026ல நிக்காது, 32ல நின்றுட்டு அந்த 5 வருஷம் விடிஞ்ச அளவுக்கு சினிமா தொழிலாளர் உங்களை வாழ வச்ச டைரக்டர் உங்க அப்பா. உங்க அப்பாவுக்கு முன்னாள் ஏற்ற 5 போட்டா போட்டிருக்கீங்களா? உங்க அப்பா போட்டா போட வேண்டியதானே? அவரு இல்லைன்னா நீங்க இன்னைக்கு இல்லைங்க. அவருக்கே நீங்க அரசியல் வர்றது பிடிக்கலையே. பின்ன எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க? நீங்க பேசுறது வைக்கிறது எல்லாம் யாராவது டைலாக் எடுத்து கொடுத்து எழுதி கொடுத்து நீங்க ஏதோ சினிமா படம் மாதிரி ஷூட்டிங் மாதிரியே ஒரு பரபரப்பா வந்துட்டு போறீங்க. எப்படி தமிழ்நாட்டு மக்கள் என்ன விட்டாளா? தேவையில்லாம டிஎம்கேவை சுரண்டி பார்க்காதங்க மிஸ்டர் விஜய். அது உங்க ரசிகர் 2-3% இருக்கிறாங்க. அவங்க வேணா ஏமாறுவாங்க, கை தட்டுவாங்க. சினிமாவில் வந்து உங்களை பார்த்து ரசிச்சு நேரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம். அதெல்லாம் ஓட்டா மாறவே மாறாது. 70% டிஎம்கேக்கு தான் விழுவும். தேவையில்லாம உங்களுடைய பணத்தையும் சாப்பிட்ட கையில காக்கவே வெட்ட மாட்டீங்க. இன்னைக்கு கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் உங்க சொத்தை சம்பாதிச்ச சொத்தை பூரா பூரான்லாம் ஒண்ணு இல்லை, ஒரு 10% இதுல இறக்கலான்னு வந்திருக்கிறீங்க. அதுவும் உங்களுக்கு நஷ்டம் தான் ஆகும். இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள், சிவாஜி ஐயா, பாக்யராஜ் ஐயா, சர்க்குமார் ஐயா, ஆர்டி நவரச நாயகன் எல்லாம் கெதி என்னாச்சு? லாஸ்டா கமல் சார் அவங்க கெதி என்னாச்சு? புரிஞ்சுக்கிடுங்க, இதே நிலைமை தான் உங்களுக்கு வரும். தேவையில்லாம மாங்காய் புளிச்சுதா வாய் புளிச்சுதா டிஎம்கேவை சுரண்டி பார்க்காதீங்க. 1000 வாட்ஸ் பல்பு டிஎம்கே, நீங்க 0 வாட்ஸ் புரிஞ்சுக்கிடுங்க. என்ன நல்லது பண்ணீங்க? நீங்க நல்லது பண்ண ஒரு 5 சொல்லுங்க. காமெடியா இருக்கு, சிரிப்பா இருக்கு, மக்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஜோக்கர் மாதிரி தான் உங்களை நினைச்சிருக்கிறாங்க. தயவு செய்து விஜய் சார், இந்த தேவையில்லாம டிஎம்கே சுரண்டுறத நிப்பாட்டிக்கிடுங்க. 2026ல எலெக்ஷன்ல நிக்காதீங்க, நல்லது பண்ணுங்க. உங்க ரசிகர்கள் 234 தொகுதியிலையும் ஒரு ஒரு 20-50 ஃபேமிலி தத்து எடுங்க, நல்லது பண்ணுங்க. இப்போ போராட்டம் முத கலந்துக்கிட்டீங்கல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க எங்க போட்டீங்க? எவ்வளோ போராட்டம். அதெல்லாம் நீங்க வந்தீங்களா? நீட்டுக்கு என்னையா வந்து உட்காந்துருக்கிறீங்களா? ஏதோ ஒரு சமூக வழக்கிலிருந்து ஒரு பேட்டி கொடுக்க வேண்டியது, டெல்லிக்கு போயிருக்க வேண்டியதானே? அவங்களும் மக்களும் இவங்களும் மக்கள் தானே. இந்த காலிக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். வெட்டியே சார், கட்டுப்பா இருக்கு. ஏய் ஏய் ஏய். அதனால ஒரு அன்பான வேண்டுகோள்,
2026 நிக்காதீங்க எலெக்ஷன். நல்லது பண்ணுங்க. நல்லது நின்னா நீங்களே ஜெயிக்க கஷ்டம். ஒரு சீட்டு உங்களுக்கு கிடையாது. எங்க அண்ணன் சீமானனை பாருங்க, கத்திக்கிட்டே இருக்கிறார். அவராலே ஜெயிக்க முடியல. அவங்க கட்சியில இருந்து ஒரு ஆள் வர முடிஞ்சுதா? அது முடியாதுங்க. மழை. நீங்க எல்லாம் என்ன சொல்றது, ஒரு சின்ன எறும்பு மாதிரி நெருங்கவே முடியாது டிஎம்கே. 2024 200 தொகுதிக்கு மேல டிஎம்கே ஜெயிக்கும். அது பாண்டேவே சொல்லிட்டாரு. அவ்வளவு நலத்திட்டங்கள் இருக்கும். அப்பா காலத்துல எவ்வளவு கோடிக்கணக்கான நலத்திட்டங்கள் இருக்கு. என்ன பண்ணீங்க, என்ன பண்ணீங்க? சுயநல கட்சி, சுயநல கட்சி. நிறுத்திக்கிட்டுங்க இதோட. ஓகே விஜய் சார். எனிவே, மை சேனல் ஃபயர் டிவி சர்ப்ரைஸ் பண்ணுங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட உங்களை வந்து சந்திக்க. நன்றி, வணக்கம். ராமையா சரோஜாராஜ்.